Welcome to this program. Today we are going to discuss about the mark expected after objection. அதாவது இப்போ எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு 30 கேள்விக்கு மேலே அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறையவே அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 30-40 கொஸ்டின் வருது. எனக்கு தெரிஞ்சு 30 கொஸ்டின் நானே அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த அப்ஜெக்ஷனை கவர்மெண்ட் ஏற்றுக்கிடுமா, டிஆர்பி போர்டு ஏற்றுக்கிடுமா, அப்படி எடுத்தால் அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை மார்க்கு இன்க்ரீஸ் ஆகலாம், எத்தனை மார்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது எத்தனை மார்க்கு நமக்கு கிடைக்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்டேட் பண்ண கொஸ்டின் என்ன, அதில் எத்தனை கொஸ்டின் ராங்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், டிஆர்பி, காலேஜ் ப்ரொஃபஸர், ஏபி இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் எழுதணும்னா இந்த 6 புக் இருக்குது. இந்த 6 புக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். 8825784447 9842520231 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ரொம்ப முக்கியம் பாருங்கள், டோட்டலாக நம்ம எத்தனை கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கோம்னா 30 கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் எவிடன்ஸோட நம்ம வீடியோ போட்டோம். அதில் 30 கொஸ்டின் எந்தெந்த விதத்தில் தப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கொஸ்டின் தப்பாக இருந்தது, ராங் ஆன்சர் கொஸ்டின் இருந்தது. இதில் எத்தனை கொஸ்டின் தப்பு அப்படின்னு பார்த்தா 10 கொஸ்டின் தப்பு, 4 ஆப்ஷனுமே தப்பு, கொஸ்டினும் தப்பு. அப்படி பார்க்கும்போது அதில் 10 கொஸ்டின் இருக்குது. 10 கொஸ்டின் தப்பு. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு 2 ஆன்சர், 2 ஆன்சர் இருக்குது. அந்த டிஆர்பியில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கான், இன்னொரு ஆன்சர் இருக்குது. அப்போ போர்டு 2 ஆன்சருக்கும் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா அதுக்கு இதே மாதிரி 20 கொஸ்டின் இருக்குது. 2 ஆன்சர், அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே வேறு ஆன்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு இதுக்கு 2 மார்க் இருக்குது. இப்போ ஃபோட்டோ கமிஷனில் ஒரு கொஸ்டின் போட்டாங்க, ஸ்டாக் ஐன்சின் ஆஸ் வெல் அஸ் குரோத்தர் டேபர்ஸ்லா. இந்த 2 ஆன்சருமே ரைட்டு தான். அவங்க கொடுத்துருக்கிறது குரோத்தர் டேபர்ஸ்லா கொடுத்துருந்தான். அப்போ இன்னொரு கொஸ்டினுக்கும் மார்க் கொடுக்கலாம், அப்படி மாதிரி டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து இதில் என்ன ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னு கேட்டிருந்தா அவங்க கொடுத்துருக்கு டயஸ்டீரியோமெரிக் மிக்சர்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ரெசிமிக் மிக்சருங்கிறது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஆப்ஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய கரெக்ட் ஆப்ஷன் இருந்ததுன்னா, அதாவது ஆப்ஷனில் இருக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம எதை கரெக்ட் ஆன்சர்னு சொல்கிறோமோ அது அந்த ஆப்ஷனில் இருந்ததுன்னா நமக்கு மார்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 4 ஆப்ஷனில் நம்ம கரெக்ட் ஆப்ஷன் சொல்கிறது இருக்கணும், அது இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த 4 இல்லாத ஆப்ஷனை கொடுத்தா மார்க் கிடைக்காது. அந்த 4 ஆப்ஷனில் டிஆர்பி டி ஆப்ஷன் கொடுத்துருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய சி ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு நம்ம ப்ரூஃப் கொடுத்துட்டோம்னா சி ஆப்ஷனுக்கு மார்க் கிடைக்கும். அப்போ அப்படிப்பட்ட கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கு கிடைக்கக்கூடிய கொஸ்டின் நமக்கு என்ன மார்க் வரும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருக்குது. 20 கொஸ்டினுக்கு மார்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த ராங்கு கொஸ்டின்ஸுக்கு அவன் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, நல்லா கவனிச்சு பண்ணும். ராங் கொஸ்டின் சொல்கிறதுக்கு டிஆர்பியில் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆன்சரை ஒரு சில பேர் டிக் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் இது கொடுத்துருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். அது நம்ம கொஸ்டின் தப்புன்னு நம்ம சொல்லும்போது அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டுன்னு சொல்லி நிறைய பேர் டிக் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்களுக்கும் மார்க்கு கிடைக்கலாம். அதாவது கொஸ்டின் ராங் அப்படின்னு சொல்லி டிஆர்பியில் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் அந்த ராங் கொஸ்டின் நம்ம சொன்னதில் ஒரு சிலருக்கு 1 or 2 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நம்ம எத்தனை கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ்னால் 40 கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும். அப்போ நம்ம முன்னால்
மொத்தம் வந்து 3 பாயிண்ட் இருக்குது. எத்தனை கொஸ்டின் தப்பான கொஸ்டின்? 10 கொஸ்டின். எத்தனை கொஸ்டினுக்கு டபுள் ஆன்சர் இருக்குது? 20 கொஸ்டின். ரைட்டா? இந்த 20 + 10 30 மார்க்கில் நமக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? இதுதான் இப்போ கொஸ்டினபிள். போர்டு வந்து டிசைட் பண்ணால் எத்தனை மார்க்கு ஒவ்வொரு ஆளுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10லிருந்து ஒரு 15 மார்க் வரைக்கும், 10 மார்க்கும் கிடைக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் 8 மார்க்கும் கிடைக்கலாம், அல்லது சம்டைம்ஸ் வந்து ஒரு 4 மார்க்னாலும் கிடைக்கலாம். இது வந்து இப்போ நீங்கள் வாங்குறதை விட அடிஷ்னல் மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ அடிஷ்னல் மார்க் மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரையில் ஒரு 10 to 15. நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கிறதுக்கு, அடிஷ்னலாக 10 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுலேருந்து கிடைக்கணும்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் அப்படி வரும்போது அதில் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி எடுத்ததுன்னா உங்களுக்கு 10லிருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன வாய்ப்பு வந்து என்ன ஆகும்? இப்போ கவர்மெண்ட் கீ கொடுத்துருக்கோம். இப்போ கவர்மெண்ட் கீழே உங்களுக்கு எத்தனை மார்க்குங்கிறது தெரியும். அதோட நீங்கள் உங்களுக்கு எத்தனை மார்க் ஆட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 10லிருந்து 15, 8 மார்க்கும் வரலாம், 6 மார்க்கும் வரலாம். இப்போ நீங்கள் ஒரு 65 மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 10 மார்க் வருதுன்னா 75% ஆயிடும். அப்போ ஒரு பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் 75% எடுத்து பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த அடிஷ்னல் மார்க் வரும்போது பாசிங், அதாவது நம்பர் ஆஃப் கேண்டிடேட் பாசிங் ஸ்டூடெண்ட் வந்து இட் வில் இன்க்ரீஸ். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த செகண்ட் கீ வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மார்க் வந்து கூடியிருக்கும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்டு பாஸ் பண்ணுறதுக்கு 75 மார்க்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை கன்சிடர் பண்ணி இனிமேல் எப்படி கட் ஆஃப் மார்க் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். எடுத்துட்டிங்கன்னா கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருடைய மனசில் இருக்குது. அதாவது டிஆர்பி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணணும், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். பையங்க வந்து எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, எங்களுக்கு டைம் காணாது, கோர்ட்டுக்கு போனாங்க, எல்லாமே பண்ணி பார்த்தாங்க, அவங்களுடைய வாய்ஸ் வந்து டிஆர்பி வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. அது செஞ்ச முதல் தப்பு. ரெண்டாவது தப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சிலபஸை 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் பார்த்தீங்கன்னா 3 times ஹை. 4வது என்ன பண்ணாங்க, எல்லாமே வந்து பிஜிடிஆர்பி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் இல்லை, எல்லாமே ஃபண்டமெண்டல், 10வது வகுப்பு, 11வது வகுப்பு, 12வது வகுப்பு, என்சிஆர்டி இந்த மாதிரிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அது ஒரு சிலர் கமாண்டும் சொல்கிறாங்க, சிலபஸில் உள்ளே போய் கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு பிஜிடிஆர்பி சிலபஸுங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சில பேர் அதை ஆதரிக்கிறாங்க, எப்படி ஆதரிக்கிறாங்கங்கிறது தெரியல. கொஸ்டினில் எவ்வளவு கஷ்டங்கிறது தான் 90% டிமாண்ட். இன்றைக்கி அவங்களுக்கு இந்த கொஸ்டினை அப்ஜெக்ட் பண்ணுறோம்னா அவங்க எத்தனை புக் இருக்குன்னா அதாவது குறைஞ்சது ஒரு 20-25 புக்கு இருந்தால் தான் அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியும். அதையோட என்ன பியூட்டினா, எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்கோ, இப்போ நமக்கு என்ன இருக்கும் ஸ்டாண்டர்ட் புக்குங்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள ஃபீனார் வால்யூம் 1 and 2 சொல்லலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையில் பூரியன் சர்மா சொல்லலாம், அட்கின்ஸ் சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தால் கியூஇ சொல்லலாம், அட்கின்ஸ் இப்படி நிறைய புக் இருக்குது. எந்த புக்கில் இருந்தும் இந்த மாதிரி கேள்வி இல்லை. எதெல்லாம் பையன்கள்கிட்ட இருக்காதோ எந்த புஸ்தகம் பையன்களுக்கு இருக்காதோ, எந்த புஸ்தகங்கள்லாம் வில்லேஜு அதே மாதிரி டவுன் லைப்ரரியில் இருக்காதோ அதை வச்சு அந்த புக்கில் வச்சு மட்டும்தான் ஃபண்டமெண்டல் சிலபஸையும் வச்சுக்கிட்டு அவன் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது வந்து பையங்களுக்கு வந்து மிகுந்த கஷ்டத்தை கொடுக்குது, மிகுந்த மன உளைச்சலை கொடுக்குது. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன இப்போ வந்து கட் ஆஃப் மார்க் என்ன வரும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது ஜிடியில் 61 சீட் இருக்குது. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதுக்கு கட் ஆஃப் மார்க்கு 83லேருந்து 90 வரைக்கும் கிடைக்கலாம். 83லேருந்து 90 வரைக்கும் கிடைச்சா
அவங்களுக்கு ஜிடி ஷுவராக கிடைக்கும். அடுத்து பிசியை பொறுத்தவரையில் 54 சீட்டு 78 to 83 இருந்ததுன்னா 83க்கு மேலே, அதுக்காண்டி 85 ஒரு ஆள் கேட்குறாரு 85 அடித்தா பிசிகளுக்கு கிடைக்காதா? அப்படி இல்லை. 78லேருந்து 83ங்கிறது 83க்கு மேலே கிடைக்கலாம். அந்த 85 எடுத்தவனுக்கு ஜிடியில் கிடைக்கலாம், அது வேறு. ஒரு 78 to 83 அந்த ரேஞ்சு சொன்னோம்னா நீங்கள் 75லேருந்தே 85 வரைக்கும் பார்க்கலாம், அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்முக்கு வந்து 75 மேலே எடுத்தால் அவங்களுக்கு வந்து 7 சீட்டு தான், அதனால் அவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி பொறுத்தவரையில் 78 to 80 80க்கு மேலே எடுத்தவங்கலாம் எங்கே போயிடுவாங்க? 82க்கு மேலே 85 எடுத்தாங்கன்னா ஜிடிக்கு போயிடுவாங்க. அதனால் 70 to 80 எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எம்பிசி கோட்டாவில் வாய்ப்பு இருக்குது, 41 சீட்டு. இந்த எம்பிசி வந்து டிஎன்சியும் சேரும், இதெல்லாம் சேர்ந்து தான் 78 to 80 மார்க் எடுக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு நம்ம போன தடவை greater than 68 இருந்தாலே பாஸ் பண்ணாலே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதே தான். இப்போ மார்க் கூடும்போது 75 மைக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 70லேருந்து 70க்கு மேலே இருந்தாலே எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ உள்ள கட் ஆஃப் மார்க்கு. இனிமேல் எப்போ அனாலிசிஸ் பண்ணணும்னா அடுத்து இன்னொரு கீ வரும், அந்த கீ வந்த பிறகு தான் நம்ம அனாலிசிஸை பற்றி இனிமேல் பேச முடியும். சரி, நம்ம இப்போ என்ன செய்யலாம்? நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய பேர் கொஸ்டினை வந்து அப்செக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிறோம் எல்லா யூனிட்லேருந்தும் கொஸ்டின் கேட்கப்படலை, த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறோம். அது டிஆர்பி போர்டுக்கு போய் சேருதா இல்லையான்னு தெரியல. அப்போ அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக என்ன ரெப்ரசன்ட் பண்ணால் 10 யூனிட்டும் 10 யூனிட்லேருந்து கொஸ்டின் கேட்கணும். சில யூனிட் வந்து ஒமிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினை வைக்கணும். செகண்டு என்ன கொஸ்டின் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து பிஜி சிலபஸில் இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் பிஜி ஸ்டாண்டர்ட் இருக்கணும். 9வது 10வது போயிலிருந்துலாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட அந்த ஸ்டாண்டர்ட் இல்லாமல் பிஜி ஸ்டாண்டர்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையை வைக்கலாம். நாங்கள் இத்தனை வருஷமும் ரெப்ரசன்ட் பண்ணி எங்கள் கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்படவில்லை. அதனால் இனிவரும் காலங்களிலாவது சிலபஸிலிருந்து கொஸ்டின் கேட்டு மாணவர்களின் நலன் காக்கக்கூடிய பொறுப்பு பிஜிடிஆர்பிக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வேக்கன்சி இருக்குது. கெமிஸ்ட்ரி பொறுத்தவரையில் 450 வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு 211 வேக்கன்சி தான். அதனால் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரிசல்ட் வந்து 26ஆம் தேதி நீங்கள் அப்ஜெக்ஷன் கொடுக்கக்கூடிய டேட்டு முடிஞ்சிருக்கு. அதிலிருந்து ஒரு 10 நாள் அப்படின்னா 6ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கலாம். கமிட்டி அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி கூடி அதை அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே எவ்வளோ குயிக்காக ரிசல்ட் வரணுமோ அவ்வளோ குயிக்காக ரிசல்ட் வரும். என்ன காரணம்னா, போஸ்டிங் போட்டால் தான் அது கவர்மெண்ட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாந்தரம் இதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணுவாங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பேசிக் கட் ஆஃப் மார்க் வந்து குறைஞ்சதுன்னா, இப்போ பாஸ் பண்ணவங்க 75க்கு மார்க் மேலே எடுத்து பாஸ் பண்ணுறவங்க குறைவாக இருந்தால் நம்பர் ஆஃப் சீட்டுக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ராங் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த ராங் கொஸ்டினில் கட் பண்ணலாம், இன்டு மார்க் போடலாம். ராங் கொஸ்டினுக்கு இன்டு மார்க் போட்டுருவாங்க. அப்போ 150 கொஸ்டின்ங்கிறது குறையலாம். ஒரு 10 மார்க்கு குறைச்சாங்கன்னா 10 மார்க் வந்து ராங்குன்னு போட்டாங்கன்னு வச்சுக்க, அப்போ 150 வந்து 140 ஆயிரும். அப்போ 140க்கும் போது பாசிங் மார்க் வந்து 70 ஆயிரும். அப்படி 70 ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது செஞ்சாலும் செய்யலாம். கொஸ்டின் தப் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து இது பண்ணாங்கன்னா என்ன வாய்ப்பு இருக்குன்னா, 150க்கு 75. அப்போ கொஸ்டின் தப்புனா 140 கொஸ்டினுக்கு அவங்க 10 கொஸ்டின் தப்புன்னு வச்சுக்கோங்க,
140 கொஸ்டினுக்குங்கும்போது பாசிங் மார்க் வந்து 140க்கு வந்து 70 தான் பாசிங் மார்க்கு. அப்போ அதில் ஒரு பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த கன்சிடரேஷன்லாம் இருக்கும். அதனால் கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான், டிஆர்பி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும். அதனால் யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதையும் பற்றி திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மார்க் வருதோ அதை வச்சுக்கிடுங்க. ப்ளஸ் அடிஷ்னல் மார்க் என்ன மார்க்குன்னு பாருங்க. அந்த அடிஷ்னல் மார்க் என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டு யூ கேன் டிசைடு வெதர் யூ வில் கெட் தி ஜாப் ஆர் நாட். அவ்வளோதான். வேறு எதுக்கும் நடந்தே தரும். கடவுள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் தரணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து நிர்ணயம் பண்ணிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எப்போதுமே இருக்கணும். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடாது. எல்லாருமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருங்க. தோஸ் ஹூ ஆர் கெட்டிங் மோர் தென் 70, 68க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா, இது எல்லாமே 65க்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோப்போடு இருங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. தேங்க்யூ. இதுதான் இன்றைக்கி உள்ள அனாலிசிஸ். இனிமேல் அடுத்த கீ வந்த உடனே அனாலிஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்கணுன்னாலும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கொடுங்க. ஐ வில் ஆன்சர். சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. ரெண்டாவதுல என்ன கேட்டாங்கன்னா, ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வர்றதுக்கு கூடிய விரைவில் 10ஆம் தேதிக்குள்ளே, நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதிக்குள்ளே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி பி போல்டு அண்ட் வி ஹாவ் எ பாசிட்டிவ் திங்கிங், வில் கெட் வெரி சூன். போஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நல்ல நம்பிக்கையோடு இருங்க. We once again meet the next program.